அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு இரவு 10 மணிக்கு மேலே ஒரு அற்புதமான டைமிங் வருதுங்க. யாரெல்லாம் தீராத கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்க்கும்போது தேய்பிறை பஞ்சமி, அதன் பிறகு வரக்கூடிய இந்த தேய்பிறை சஷ்டி, இது ரெண்டும் கலந்து ஒரு அற்புதமான நேரங்க. இந்த நேரத்தில் 5 வெந்தயத்தை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். அது நீங்கள் செய்வதன் மூலமாக நீங்கள் எவ்வளவு பெரிய கடன் சுமையில் சிக்கி தவிச்சிருந்தீங்கன்னாலும் அதிலிருந்து ஈஸியாக மீண்டு வருவதற்கான பணவரவு உங்களுக்கு ஏற்படும். மேலும் கடன் வாங்கக்கூடிய சூழல் அப்படின்னு ஒன்று உங்களுக்கு வரவே வராது அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் இங்கே நான் சொல்லிக்கிறேன். நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா, நிறைய சகோதர சகோதரிகள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இனி உங்களுக்காக ஒரு சில ரகசிய தாந்திரிக பரிகாரங்கள் மற்றும் பணவசிய பரிகாரத்தை எல்லாம் இனிமேல் அதில் ஸ்பெஷல் வீடியோஸ்லேயும் பணவசிய வீடியோஸ்லேயும் நான் அப்லோடு பண்ண போகிறேங்க. வேறு யாருக்காவது இதில் சேர்ந்துக்கணும், இந்த பரிகார முறைகள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பட்டனுடைய லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி தேவைப்படுறதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். நாளைய நாள் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்குது. நாளைக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு மார்ச் மாதத்தின் 20ஆம் தேதி பங்குனி மாதத்தின் 6ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கும் குபேரருக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது. யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் சுபகாரியங்களில் தடை ஏற்பட்டுட்டே இருக்குது, பொன் பொருள் ஆபரணம் சேரவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வியாழக்கிழமை நாளில் ஒரு சில பரிகாரங்கள் செய்யும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமைக்கு இவ்வளவு சிறப்பு அப்படிங்கும்போது நாளைய நாளில் நமக்கு பங்குனி மாதத்திற்குண்டான தேய்பிறை சஷ்டி திதியும் இருக்குது. இந்த சஷ்டி திதி அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது. நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள், கடன்கள், கவலைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய சக்தி இந்த தேய்பிறை சஷ்டிக்கு உண்டு. இதில் இன்னும் விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி மாதம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த சஷ்டி இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பங்குனி மாதத்தின் 6ஆம் தேதி இதில் வரக்கூடிய 6ங்கிற நம்பர் முருகப்பெருமானுக்கு உரியது. மேலும் சஷ்டி திதி அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 6வது திதி. அப்போ முருகப்பெருமானுக்கு உரிய எண்ணானது அவருக்கு உரிய திதியிலேயே வரது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நமக்கு 3 அப்படிங்கிற குரு பகவானுக்குரிய சேர்க்கையும் இருக்குது. அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை அப்படின்னா குருவுக்குரியது. குருவுக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 3. அடுத்ததாக இது மார்ச் மாதம் அப்படிங்கிறது 3வது மாதம். அப்போது இங்கே நமக்கு 3 அப்படிங்கிற சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது. இத்தனை சிறப்பும் சேர்ந்து ஒரே நாளில் அமைஞ்சிருக்கிறதுனால நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்தி குளிக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும்னு சொல்லலாம். குபேர சம்பத்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய சேனலில் சில விசேஷமான தேதிகள், திதிகள் இதெல்லாம் வரும்போது குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் அப்படிங்கிறத ரெகுலராகவே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பண தேவை இருக்கிற ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணுற மாதிரி சொல்ல போகிறேன். மேலும் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம், அதில் எந்த தவறுமே கிடையாது. மேலும் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் ஓகே தான். நீங்கள் நாளைய நாளில் அசைவம் செய்வீங்க, சாப்பிடுவீங்க, மேலும் நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த மெத்தடை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இப்போ குளிக்கக்கூடிய தண்ணீரானது சுடுதண்ணியோ பச்சை தண்ணியோ அதை ஒரு பக்கெட் அளவுக்கு நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைப்படுது. இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப உரிய ஒரு பொருளாக பார்க்கப்படுது. மேலும் வியாழக்கிழமை அப்படிங்கிறது குருவுக்குரிய நாளாச்சா, அப்போ குரு பகவானுக்கு உரிய பொருள்னு பார்க்கும்போதும் இந்த மஞ்சளை சொல்லலாம். இதுவே கஸ்தூரி மஞ்சள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த மஞ்சள் தூளை இந்த தண்ணீரில் பயன்படுத்துறது சிறப்பு. அது இல்லைன்னா நீங்கள் வீட்டில் எந்த மஞ்சள் தூள் வச்சுருக்கீங்களோ அதையே நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த மஞ்சள் தூளை நீங்கள் தண்ணீரில் போடணும்.
போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய இடது கையில் இந்த மஞ்சள் தூளை வந்து வச்சுக்கோங்க. வலது கையினுடைய ஆள்காட்டி விரல், அதாவது ரைட் ஹேண்டினுடைய இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்குது இல்லையா, பாயிண்டிங் ஃபிங்கர், இந்த ஃபிங்கரை பயன்படுத்தி நம்ம இடது கையில் இருக்கக்கூடிய இந்த மஞ்சள் தூளில் குரு பகவானுக்கு உகந்த இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கணும். ஏற்கனவே இந்த சிம்பல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும். புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து குரு பகவானுக்கு உரியது. இந்த சிம்பலை அந்த மஞ்சள் தூளில் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கணும். அதன் பிறகு இதை அப்படியே வந்துட்டு நீங்கள் தண்ணீரில் வந்து போட்டுக்கோங்க. தண்ணீரில் போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கு குளிக்கிறதோ உடம்புக்கு குளிக்கிறதோ உங்களுடைய விருப்பம். தலைக்கு குளிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா ஒரு 3 தொழியாவது நீங்கள் தெளிச்சிக்கிறது நல்லது. அடுத்தது, உங்களுடைய கணவருக்கும் பணம் வந்து தேவைப்படுது, அவரும் இந்த பணவசிய குளியல் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே போல் தண்ணீர் வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சு நீங்களே வந்து மஞ்சள் பொடியில் இந்த நம்பரையும் எழுதி அதை நீங்கள் கலந்து வச்சிடலாம். அவர் வந்து ஜஸ்ட் இதில் குளிச்சாங்க அப்படின்னாவே போதும். ஆண்கள் வந்து மஞ்சள் கலந்த தண்ணீரில் குளிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக குளிக்கலாம். ஏன்னா மஞ்சள் தூள் அப்படிங்கிறது ஒரு கிருமி நாசினியும் கூட, உடல் துர்நாற்றத்தை போக்கக்கூடியதும் கூட. அதனால் தாராளமாக வந்துட்டு இந்த மஞ்சள் கலந்த தண்ணீரில் நீங்கள் குளிச்சிக்கலாம். அடுத்தது, குளித்து முடிச்சுட்டு வந்த பிறகு எப்பவும் சொல்கிறது தான், உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் இந்த பாயிண்டிங் ஃபிங்கருக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா குருமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து குரு விரல், இதுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா குருமேடு. இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து லைட்டாவது அப்ளை பண்ணிக்கிறது சிறப்பு. அதே சமயத்தில் உங்ககிட்ட க்ரீன் கலரில் பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் இருக்குது அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம இப்போ மஞ்சத்தூளில் குருவுக்குரிய சிம்பிள் போட்டோம் இல்லையா, அதே சிம்பிளை நீங்கள் போட்டுட்டு அதுக்கு மேலேயே மஞ்சத்தூள் அப்ளை பண்ணிக்கிறது இன்னும் சிறப்பு. உங்கள் கணவர் விருப்பப்பட்டார் அப்படிங்கும்போது அவருடைய விரல்லையும் நீங்கள் இதே மாதிரி வந்துட்டு போட்டு விடலாம். அடுத்தது, சுத்தபத்தமாக தான் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சோ அல்லது தீபம் ஏற்றி வைக்காமல் மனதிற்குள்ளறையோ வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை அப்படிங்கிற முருகப்பெருமானுடைய இந்த மந்திர வார்த்தையை 6 முறை வந்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இது போல் சிறப்பான நாளில் நம்ம இது போல் தண்ணீரில் குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்குரிய மந்திரத்தையும் சொல்லிவிட்டு அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தையும் பண்ணணும் அப்படின்னா தான் நம்மளுடைய கோரிக்கையானது நிறைவேறும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு தானம் வந்து பண்ணணும். கைப்பிடி அளவுக்கு நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியவோ சர்க்கரையவோ அல்லது ஏதாவது பருப்பு வகைகளையோ அல்லது கொண்டைக்கடலையோ, நாளைக்கு குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால இந்த கொண்டைக்கடலை வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையே கூட நீங்கள் வந்துட்டு ஒரு 4-5 கணக்கில் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடு இருந்துச்சுன்னா அந்த பசுமாட்டுக்கு வந்து கொடுங்க. அல்லைன்னா அது 4-5 உடச்சி வெளியில் மண் போன்ற பகுதிகள் இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த மண் போன்ற பகுதிகளில் இதை நீங்கள் தூவி விட்டுருங்க. அங்கே வரக்கூடிய எறும்புகள் வந்து அது உணவாக சாப்பிடும். இல்லைன்னா மாடி இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்துட்டு நீங்கள் போட்டு வச்சுருங்க. அங்கே வரக்கூடிய காக்கை, குருவி, புறாக்கள் இது போன்ற பறவைகள் வந்து அதை சாப்பிட்டுக்கும். எந்த ஒரு இறை வழிபாடும் பரிகாரமும் தானத்தில் முடியறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும். அதனால் நாளைய நாளில் நீங்கள் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கும். ஒருவேளை வீடியோ லேட்டாக பார்த்தீங்கன்னா நாளை இரவுக்குள்ளே இது போல் தண்ணீரை ரெடி பண்ணி வச்சுட்டு முகம் கை காலையாவது நீங்கள் கழுவிக்கோங்க. மேஜிக் போட்ட மாதிரி உங்கள் வாழ்க்கையே மாறும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.